சூரசம்காரம் தீமைக்கு எதிரான தெய்வீக யுத்தம். பண்டைய காலத்தில் அசுரர்களின் உலகில் சூரபத்மன் என்ற சக்தி வாய்ந்த அசுரன் பிறந்தான். அவன் சிவபெருமானிடமிருந்து கடுமையான தவம் செய்து அழியாத வரத்தை பெற்றான். அந்த வரம் கிடைத்த பிறகு சூரபத்மன் பெருமையில் மூழ்கினான். தேவலோகத்தையும் பூமியையும் ஆட்சி செய்ய விரும்பினான். அவன் தன் சகோதரர்கள் சிம்மமுகன், தாரகாசுரனுடன் சேர்ந்து தேவதைகளை துன்புறுத்தத் தொடங்கினான். இவர்கள் பயத்தில் தேவர்கள் அனைத்தும் சிவபெருமானை நாடி, பெருமானே, எங்களை காப்பாற்றும் ஒரு வீரன் தேவை என்று விண்ணப்பித்தனர். அப்போது சிவபெருமான் தன் மூன்றாம் கணத்தில் இருந்து ஒரு தீக்கணல் வெளிப்பட்டது. அந்த தீக்கணல் ஆறாற்றுகளால் ஆறில் பாய்ந்து ஆறுமுகனாக அவதரித்தான். அதுவே ஸ்ரீ முருகப்பெருமான். அவனை 6 கார்த்திகை தேவிமார்கள் வளர்த்தனர். பெரியவனானதும் முருகன் தன் தெய்வீக வேலுடன் சிவனிடமிருந்து பெற்ற ஆற்றல் சூரனை எதிர்த்து போரிட தயாரானான். முருகன் களத்தில் தோன்றிய காட்சி மின்னல் போல ஒளிந்தது. சூரனின் அரண்மனையை அதிர வைத்தது. சூரன் தன் ரதத்தில் எழுந்து மாயாஜாலத்தால் பல்லாயிரம் படைகள் உருவாக்கினான். ஆனால் முருகனின் வேல் ஒவ்வொரு மாயையையும் வெட்டி ஒளிர்ந்தது. தாரகாசூரனையும் சிம்மமுகனையும் முறியடித்த பிறகு முருகன் சூரனை எதிர்கொண்டான். பல நாட்கள் நீண்ட யுத்தத்தில் இறுதியில் முருகன் தன் வேலால் சூரனை வென்று அவனை இரண்டாக வெட்டி ஒரு பாகத்தை மயிலாகவும் மற்றொன்றை சேவலாகவும் மாற்றினான். அந்த நாளிலிருந்து மயிலும் சேவலும் முருகனின் வாகனங்களாகி சூரசம்காரம் என்ற நாளில் அந்த தெய்வீக வெற்றியை நாமும் கொண்டாடுகிறோம். அது வெறும் யுத்தமில்லை, அது அகந்தைக்கு எதிரான விழிப்பு என்ற அர்த்தமுள்ள தருணம். முருகன் வென்றது சூரனை அல்ல, ஒவ்வொருவருள்ளும் இருக்கும் சூரபத்ம அகந்தையையே. அலைந்தது. மேலும் இதுபோல் வீடியோக்கள் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.